அன்பார்ந்த வைமன் சேனல் நேயர்களே, இன்று நம்முடன் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் தோழர் டி.கே. சண்முகம் அவர்களை நேர்காண வந்திருக்கோம். சமீபத்தில் வடசென்னை சம்பந்தமான வளர்ச்சிக்கு பல்வேறு சங்கங்கள் வடசென்னை முழுவதும் இருந்தாலும் அவைகள் தனித்தனியாக செயல்படுறதுனால எந்த விதமான பலனும் கிடைக்காது. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் நம்ம வடசென்னையை இன்னும் முன்னேற்ற முடியும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய முன்முயற்சியை எடுத்து தோழர் டி.கே. அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா, ஒட்டுமொத்த வடசென்னை மட்டுமல்ல, சென்னையை பாதிக்கிற மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு, டம்ப் யார்டு சம்மந்தமான ஒரு இஷ்யூ அவங்க எடுத்திருக்காங்க. அதை ஒட்டி அவங்க நிறைய போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமாக இந்த பேட்டி இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வணக்கம் தோழர். ஆக்சுவலாக இந்த சங்கம், இந்த ஃபெடரேஷன் ஆரம்பிக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? வடசென்னை என்பது நீண்ட காலமாக அரசு நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்பட்டு வருது. ஒரு பின்தங்கி கிடக்கக்கூடிய பகுதியாக அது இருக்குது. வளர்ச்சி என்பது ஒரு சமசீரற்ற வளர்ச்சியாக இருப்பதனால துண்டு துண்டாக இருக்கக்கூடிய சங்கங்கள் அங்கங்கே அவங்க பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் எடுத்து போராடிட்டு வந்தாங்க, குரல் கொடுத்துட்டு வந்தாங்க, அரசு நிர்வாகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போனாங்க. அதனால் அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சா வடசென்னை முழுவதற்குமான ஒரு வளர்ச்சி திட்டத்தை, ஒரு ஆலோசனையை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். அதன் மூலம் இந்த பின்தங்கி கிடக்கக்கூடிய ஒரு பகுதியை ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கு முயற்சிக்கலாம் என்ற முறையில் தான் இந்த சங்கங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து இன்றைக்கி ஒரு 107 சங்கங்கள் அம்பத்தூர்லேருந்து எண்ணூர் வரையிலான வடசென்னை பகுதி முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டு வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நோக்கம் அதுதான். இப்போ இந்த ஃபெடரேஷன் ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு கோரிக்கையாக காமனாக நீங்கள் என்ன அரசுகிட்ட கொண்டு போயிருக்கீங்க? இந்த ஃபெடரேஷன் துவங்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளரை முதல்ல சந்தித்தோம். தலைமைச் செயலாளர் சந்தித்து வடசென்னையினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக ஒரு 8 மனுக்கள் தனித்தனி தலைப்புகளில் கோரிக்கைகளாக கொடுத்தோம். ஒரு 35 நிமிடம் அந்த சந்திப்பு மிக அருமையான சந்திப்பு. அவரும் ரொம்ப அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறேன்ற மாதிரி சொன்னார். அதில் நாங்கள் மிக முக்கியமாக வைத்த கோரிக்கை என்பது போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. எனவே இப்பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் என்பது 2வது திட்டம் என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் வச்ச கோரிக்கை அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், இப்போ மாதவரத்திலிருந்து துவங்கப்படக்கூடிய அந்த திட்டத்தை எண்ணூர் வரைக்கும் விரிவுபடுத்தணும். ஏற்கனவே விம்கோவில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் விம்கோ வரைக்கும் இருக்குது. அந்த விம்கோவை எண்ணூர் வரைக்கும் விரிவுபடுத்தணும். அப்போ எண்ணூர்லேருந்து ஒரு பக்கம் மாதவரம் மூலம் விரிவுபடுத்தியாச்சு அப்படின்னா சென்னை அப்படின்றத ஒரு இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னன்னா, ஒரு புதிய வழித்தடம் என்பது நம்ம அவங்ககிட்ட கோரிக்கை வச்சோம். அதாவது தங்கசாலை மின்ட்டு வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ இருக்குது. அங்கேருந்து செங்குன்றம் வரைக்கும் ஒரு புதிய வழித்தடம் வேணும்னு கேட்டோம். பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போக்குவரத்து சம்பந்தமாக இப்படி ஒரு முக்கியமான கோரிக்கையை ஒன்றிய அரசினுடைய திட்டம் என்றாலும் கூட மாநில அரசு இதில் முயற்சி பண்ணணுன்றதை கேட்டோம். அவங்க அதை பரிசீலிக்கிறோம், முயற்சி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாங்கள் முக்கியமாக கேட்டது என்னென்னா, மாதவரம் பகுதியில் ஸ்டான்லி மருத்துவமனை மாதிரி, ஜிஹெச் மருத்துவமனை மாதிரி ஒரு மருத்துவ கல்லூரியோடு இணைந்த ஒரு பெரிய மருத்துவமனையை நீங்கள் மாதவரம் பகுதியில் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது இந்த வடசென்னை வளருகின்ற விரிவடையக்கூடிய பகுதிகள் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற முறையில் அவங்ககிட்ட கேட்டோம். அதே மாதிரி கல்லூரிகள் வடசென்னையில் அரசு கல்லூரிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகள் தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் கல்லூரி வேசர்பாடியில் இருக்குது. தியாகராயா கல்லூரி எய்டடு அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி. குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கல்லூரி. இந்த 3 கல்லூரிகள் இருக்குது. நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 3-4 கல்லூரிகள் வடசென்னை முழுவதும் அரசு கல்லூரிகள் வந்தால் சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்களுடைய பிள்ளைகளுக்கு பயன்படும்ன்ற முறையில் நம்ம கேட்டோம். அதையும் அவங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்ற முறையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா, வடசென்னைக்குன்னு ஒரு தனியான சுற்றுச்சூழல் கொள்கை தேவை அப்படின்ற முறையில் நம்ம கேட்டோம். அதையும் அவங்க நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற முறையில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வடசென்னைக்கான
ஒரு வளர்ச்சி திட்டம் சிறப்பு கொள்கையை நீங்கள் வந்து உருவாக்கணும். இப்போ அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து 200 திட்டம் 300 திட்டம்னு அறிவிக்கிறீங்க அப்படின்னா வடசென்னை மக்களுக்கு எது தேவை, அடிப்படையாக எது தேவையோ அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்குரிய வகையில் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும். குறிப்பாக நாங்கள் அதில் வலியுறுத்தினது தலைமைச் செயலாளர்கிட்ட என்னென்னா, 2வது மாஸ்டர் பிளான் போட்டாங்க, இப்போ 3வது மாஸ்டர் பிளானை நோக்கி போகிறாங்க. 2வது மாஸ்டர் பிளானில் ஒரு ஆலோசனை அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் வடசென்னை முழுவதும் வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய இருக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும்போது இதுக்கு ஜாப்புக்கு போகக்கூடிய வகையில் ஒரு ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வடசென்னை பகுதியில் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சாங்க. அந்த கோரிக்கையை நீங்கள் ஏன் கிடப்பில் போட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து அதுக்கு உயிர் கொடுங்க அப்படின்ற முறையில் நம்ம கேட்டோம். அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில அடிப்படையான கோரிக்கைகளை நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த நீர்வழிகள் நீர்நிலைகள் இது முழுவதையும் புனரமைத்து நீர்வழிகள் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான கருவி, அதை நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணும், சுற்றுச்சுவரை உயர்த்தணும் அப்படின்னு கேட்டோம். அதில் வந்து உடனடியாக அதை அப்பயே வந்து ஒரு 100 கோடி ரூபா அரசாங்கம் தரப்பில் ஒதுக்கி அதை செய்கிறேன்னு தலைமைச் செயலாளர் ஒத்துக்கிட்டார். கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட பேசினார். அதே மாதிரி நம்ம வந்து கேட்டதில் இந்த நீர்நிலைகள் முழுவதையும் நீங்கள் புனரமைத்து குடிநீருக்கான ஏரியாக, இப்போ எப்படி புழல் ஏரியை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி ரெட்டை ஏரியை, கொரட்டூர் ஏரியை, அம்பத்தூர் ஏரியை நீங்கள் வந்து குடிநீருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து உடனடியாக நிறைவேறும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ஆலோசனைகள்லாம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா கொடுங்கையூர் குப்பை மேடு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு 50 ஆண்டு கால துயரமாக வடசென்னைக்கு அது வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ஹப் என்று சொல்லக்கூடிய ரசாயன மையமாக மணலி, திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகள் மாறி இருக்கு. ஆக ஒட்டுமொத்த வடசென்னையுமே இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனவே அதை நீங்கள் வந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை கவனத்தில் வைத்து திட்டங்களை தீட்டணும் அப்படின்ற முறையில் நம்ம வந்து சொன்னோம். அரசாங்கம் வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்கிறத நீங்கள் பகிரங்கமாக அறிவிக்கணும். என்னென்ன திட்டத்தை செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து அறிவிக்கணும். எது தேவை என்பதை சம்பந்தப்பட்ட குடியிருப்போர் சங்கங்களோட விவாதிக்கணும். கலந்து பேசி ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து உருவாக்கணும், சிறப்பு திட்டத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தலைமைச் செயலாளரை சந்திக்கும் போது நம்ம வந்து சொன்னோம். தலைமைச் செயலாளருடைய சந்திப்புக்கு அடுத்து குடிநீர் வாரிய நிர்வாக இயக்குனர் சந்திப்பு, அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இந்த பணிகளை ஆற்றிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நிறைய ஆலோசனைகளில் வந்து இந்த திட்டங்கள்லாம் வேணும்னு கொடுக்குறீங்க. இதில் வந்து சென்னை மாநகராட்சிக்கு நிதி ஒதுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது? அதில் பொதுவாக சென்னை மாநகராட்சி அதனுடைய வரியை மையமாக வைத்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எனவே சொத்து வரி வந்து உயர்த்தியிருக்காங்க. வருஷம் 6% இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிபந்தனை அடிப்படையில் வருஷம் 6% என்பதை உயர்த்துறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏராளமான நிதி வந்து மாநகராட்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலம் உலக வங்கி, ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கு, டுபிட்கோ நிறுவனம், இந்த மாதிரி பல நிறுவனங்கள்கிட்ட இருந்து வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 946 கோடி ரூபாய் நாங்கள் போய் தலைமைச் செயலாளரை சந்தித்ததுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக குடிநீர் வாரிய நிர்வாக இயக்குனரை சந்தித்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் பீரியடில் போடப்பட்ட பாதாள சாக்கடை பைப்பை நீங்கள் வந்து மாற்றணும், குடிநீர் குழாய்களை நீங்கள் வந்து மாற்றணும், சென்னையினுடைய மையப்பகுதிகளில் இது வந்து ரொம்ப பழமையாக சிதிலமடைஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொன்ன பிறகு வந்து என்னன்னா, வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு 946 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அந்த 946 கோடி ரூபா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ ஒரு ஃபண்டு போடுறாங்க, சென்னை குடிநீர் வாரியம் ஒரு பகுதியை அந்த அமௌண்ட்டில் போடுறாங்க, இன்னொரு பகுதி டுபிட்கோ போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால், சென்னை கார்ப்பரேஷனுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து மட்டும் சென்னையினுடைய வளர்ச்சி, வடசென்னையினுடைய வளர்ச்சினா நிச்சயமாக சாத்தியம் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து அவங்க உதவி பண்ணால் தான் இதை நடத்த முடியும். அப்படி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உதவி என்பது போதாது. சென்னை மாதிரி பெருநகரங்களில், அதுவும் வட சென்னையில் அதிகமாக உழைப்பாளி மக்கள் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக கல்லூரிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசனுடைய பள்ளிகளுடைய தரம் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அது வந்து இன்னமும் தனியார் லெவலுக்கு அது வரல, அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு வரல அப்படின்ற மாதிரியான கருத்து தான் மக்கள்கிட்ட நிலவுது. அதனால தான் மக்கள் வந்து தனியாரை தேடி போகிறாங்க. ஸோ உங்களுடைய கோரிக்கையில் அடிப்படையான விஷயங்களில் ஒன்று கல்வி,
அது கல்லூரிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு, ஆரம்ப நிலை பள்ளிக்கூடங்களுக்கு, ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரியாக அதை பார்க்குறீங்க? இல்லை, நம்ம தலைமைச் செயலாளர்கிட்ட சந்தித்து அந்த முதல் சந்திப்பிலேயே நம்ம கொடுத்த மனுக்களில் பள்ளி கல்வி சம்பந்தமான ஒரு தனி மனு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதில் பொதுவாக வந்து என்னன்னு சொன்னால், அரசாங்கம் இப்போ அதை உணருது. பள்ளிக்கல்வி என்பது, அதனுடைய கட்டமைப்பு என்பது தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு சமமாகவோ அல்லது அதோடு போட்டி போடக்கூடிய வகையிலோ அல்லது அதை எட்டி பிடிக்கக்கூடிய வகையிலேயோ இல்லை என்பதை அரசாங்கமும் ஒத்துக்குது. நாங்களும் அதை வந்து சொல்லும்போது சொன்னோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நாங்கள் கேட்கும்போது நீங்கள் வந்து பள்ளிக்கல்வி அப்படின்றதுல அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடம், அங்கே வந்து கழிவறை இருக்கணும், அந்த கட்டடம் வந்து பள்ளிக்கூட ரூம் வந்து வசதியாக இருக்கணும், அங்கே வந்து இருக்கைகள் முழுக்க நல்ல இருக்கைகளாக இருக்கணும். அதனுடைய அட்மாஸ்பியரே வந்து என்னன்னு சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலை பெற்றோர்களுக்கு, பொதுமக்களுக்கு உருவாக்குறதும், போகிற பிள்ளைங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னால், பரவாயில்ல இங்கே ஓரளவுக்கு வசதி இருக்குது, நம்ம இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கலான்ற சூழலை உருவாக்குறது முக்கியமானது. அதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். நாங்கள் வலியுறுத்தும் போது பொதுவாக சொன்னது வந்து என்னென்னா, இந்த பள்ளி கட்டடத்தினுடைய, பள்ளிக்கூடத்தினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் இதை நோக்கி வருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதை விட முக்கியமான ரெண்டாவது விஷயம் நாங்கள் வலியுறுத்தினது என்னென்னா, பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு, அதை சேர்றதே கம்மியாக இருக்குது, தனியார் பள்ளிகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஆனால் சேரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான ஆசிரியர்கள் வந்து இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அவர்களுடைய கற்பிக்கும் திறன் என்பது ஒரு பகுதி மோசமாக இருக்குது, ஒரு பகுதி நல்லா இருக்குது. அப்போ இது முழுவதையும் அவங்க சொல்லும்போது வந்து நான் சொன்னால், அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது, நிச்சயமாக அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பள்ளிக்கூடத்திற்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கும் கொஞ்சம் கட்டடங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் கற்பிக்கும் திறனில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒட்டுமொத்த சூழலில் இன்னும் வெகு தூரம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய பள்ளி கல்வித்துறை, சென்னை மாநகராட்சியினுடைய பள்ளி கல்வித்துறை முன்னேற வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை பரிசீலிக்கிறோன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க.